பழனி ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏப்ரல் 10 வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்கு எடுத்துகிட்ருக்கிறேன். பழனியில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொடுமுடி தீர்த்த காவடிகளாக தான் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் வழக்கமாக போகிற படிப்பாதையிலேருந்து கும்பாபிஷேக படிப்பாதை வழியாக தான் மக்களை விட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சாமியை நம்ம 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிடலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீர்த்த காவடி கொண்டு போகிற பக்தர்கள் ஒரு வரிசையிலும், பொது தரிசன வழி வேறு வரிசையிலும், 100 ரூபா டிக்கெட்டு வேறு வரிசையிலே விடுவாங்க. அதனால சரசரன்னு லைன் போயிடும். சாமி கிட்ட போகும்போது தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். மற்றபடி சீக்கிரமாக தரிசனம்லாம் பண்ணிடலாம். இன்றைக்கி சாயங்காலம் என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாங்குடிக்கு எகுத்த மாதிரி இருக்க கல் மண்டபத்தில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் முடிஞ்சு வெள்ளித்தேரில் பவனி வர்றாங்க. நாளைக்கு தான் பங்குனி உத்திர தேரோட்டம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணி கிட்ட ஆகும். அதுக்காக தேர் பராமரிக்கும் பணி ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டுருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம ஊரில் பங்குனி உத்திர திருவிழா 10 நாள் நடக்கும். 10 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சி. அந்த வரிசையில் நேற்று பார்த்திங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மா அலங்கார முருகன் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு செஞ்சாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் கிளிப்பிங் இதோட இணைச்சிருக்கேன், பாருங்க. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையின் சூரன் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. எனக்கு எதுவுமே சரியில்லை, இருந்துட்டு போய் முருகன்ட்ட விட்டுடுங்க, அவ்வளவுதான். எதையுமே யோசிக்காதீங்க. அவன் என்ன வழி நடத்துறானோ அப்படியே நடக்கும். நம்ம அறிவு கொண்டு கேட்கலான்னா நமக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. நமக்கு ஏதோ எதிர்காலமே தெரிஞ்சு எல்லாத்தையும் மாத்திருவோங்கிற ஞானம்லாம் நமக்கு கிடையாது. நீங்க அவன்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டால் என்னை நீயே வழி நடத்து அப்படின்னா அவன் நம்மை வழி நடத்துவான். அதுதான் சரியான வழி. அவன் எதை தருகிறானோ அதை ஏற்றுக்கொள்கிற தன்மையையும் அவனே நமக்கு தருவான். அதைத்தான் அருணகிரி பெருமான் நமக்கு இந்த அலங்கார பகுதியிலே 108 பாடலாக தந்திருக்கிறார். அதுல ஒரு பாடலையாவது அன்றாட பூஜை அறையில படிங்க. எது பிடிக்குதோ படிங்க. நான் ஒரு பதிவே கொடுத்துருக்கிறேன். முருகனுக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை, நிறையா பேர்த்துக்கு தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் உள்ளூர் கூட்டம் கொஞ்சம் இருந்தது, அவ்வளோதான். அவங்களோட பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு பங்குனி உத்திரம் முடிஞ்சாலுமே இந்த கூட்டங்கள் இருக்கும். நம்மளும் வைப் பண்ணிக்கிட்டே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்டை கேட்டுகிட்டே நம்மளும் கிரி சுற்றிட்டு வரலாம். இப்போ நம்ம ரோப்கார் ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். டிக்கெட்டு 7 மணிக்கு மேலே தான் தருவாங்க. ஆனால் 6 மணி 6:15 ஃபுல்லாக கூட்டம் நிற்கிறாங்க. விஞ்ச் ஸ்டேஷன்லேயும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி யாரும் கூட்டமாங்க மலையிலேன்னு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். அடுத்து இனி பங்குனி உத்திரம் முடிஞ்சாலுமே சம்மர் ஹாலிடேஸ் வருது, அப்பையும் கூட்டமாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம கிரி சுற்றி முடிச்சிட்டோம். திருப்பி பாத விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு. சாமியை கும்பிட்டு நாங்களும் கிளம்புறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா.